Good morning to all students. Today, 6th standard, first unit, who owns the water? The first unit ஏற்கனவே பார்த்தோம் இந்த சீசன்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்ட்டு சரியா, வின்டர் சீசன், ரெய்னி சீசன். ஸோ இந்த மாதிரி சீசன்ஸ் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ நாவ் who owns the water? Who owns the water? ஸோ இது வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஒரு சின்ன ஸ்டோரி. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த பிக்சர்ஸ் எல்லாமே பாருங்கள். ஒரு பேர்டு இருக்குது. அந்த பேர்டு வந்துட்டு கீழே எல்லாம் பாருங்கள், ரொம்ப வெட்டான ஒரு லேண்ட் இருக்குது சரியா, ரொம்ப வெட்டான, அதாவது தண்ணி இல்லாத பருவம் சரியா. எப்படி பாலைவனம் வந்து அப்படியே ரொம்ப வறண்டு போயிருக்கும், ஒரு காட்டில் வந்துட்டு வறண்டு போய் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ரொம்ப வெட்டான ஒரு ஏரியா. ஸோ இது என்ன அப்படின்னா சம்திங் சர்ச் பண்ணுது. எதுக்கு அப்படின்னா லேயிங் எக், முட்டை விடுறதுக்காக வந்து சர்ச் பண்ணுது. பட் ஆனால் சரியான பிளேஸ் கிடைக்கல, அதுக்கு ட்ரீயும் இல்லை, பிளேஸும் கிடைக்கல. அதனால் நிலத்துலேயே வந்து இந்த விரசல் விட்டுருக்குல்ல, நிலத்துலேயே கொஞ்சம் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு முட்டை வந்து அதில் விடுது. முட்டை விட்டதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சமாக அப்படியே முட்டை விடுது. முட்டை விட்டதுக்கு அப்புறமேட்டு ஸோ சம் டேஸ் வந்துட்டு போனதுக்கு அப்புறமேட்டு வந்துட்டு அப்படியே கேட்ச்லிங் சரியா, முட்டை வந்து குஞ்சு போச்சு. அப்படியே கொஞ்சமாக இருக்கிற பேர்டு எல்லாமே கிளம்பிடுச்சு. கிளம்புன உடனே வந்துட்டு வெறும் லேண்ட் மட்டும்தான் இருக்குது, அந்த சின்ன ஹோல்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? அந்த ஹோல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஹோல்ஸ் தான், அது அப்படியே விட்டுட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுது, அந்த பக்கமாக வந்துட்டு யார் வராங்க அப்படின்னா பாரு, ஒரு வைல்டு போர் வராரு. வைல்டு போர் அப்படின்னா அது காட்டு பன்னி, மேல் பன்னின்னு சொல்லுவோம் சரியா. காட்டு பன்னி வந்துட்டு வருது, அந்த வைல்டு போர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காட்டு பன்னி அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன பண்ணுதுன்னா அந்த ஹோல்ஸில் உட்காருது. சரியான பிளேஸ் அதுக்கு வந்து இல்லை. அதனால் என்ன பண்ணுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சோண்டு இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுது. அதாவது இருக்கிற அந்த பேர்டு விட்டுட்டு போன ஹோல்ஸு அதுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பட் இந்த காட்டு பன்னிக்கு வந்துட்டு, அதாவது சரியா, அதுக்கு வந்துட்டு சரியான வந்துட்டு பிளேஸ் கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக வந்துட்டு ஹோல்ஸ் பண்ணி படுத்துறது. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுதுன்னா கொஞ்ச நேரம் படுத்துட்டு சன்ரைஸ் வருது. சன் வந்ததுக்கப்புறமேட்டு ரொம்ப வெயில் அடிக்குது, அப்புறமேட்டு அதுவும் கிளம்பி போயிடுச்சு. அப்புறமேட்டு வைல்டு டாக்ஸ் வருது, 4 வைல்டு டாக்ஸ், அதாவது காட்டு நாயின்னு சொல்லுவோம். அந்த வைல்டு டாக்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா 4 டாக்ஸ் அப்படிங்கிறதுனால தேவைங்கும் போதெல்லாம் அந்த ஹோல்ஸை வந்துட்டு நல்லா சுரண்டுது, அப்படியே குழி பறிக்குது. அந்த 4 டாக்ஸும் குழி பறித்து இன்னும் கொஞ்சோண்டு பெருசாகிடுச்சு. ஓகேவா? இன்னும் கொஞ்சோண்டு பெருசானதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுதுன்னா மழையே இல்லாதனால ரொம்ப வறண்டு இருந்தனால அதுக்கப்புறமேட்டு மழை பெய்யுது சரியா, ரெயின், மழை பெய்யுது. மழை பெஞ்சதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுது அப்படின்னா கொஞ்சோண்டு அந்த ஹோல்ஸ் எல்லாமே முதல் தண்ணி வந்துருச்சு. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேறு சகதியாக ஆகிடுச்சு. அப்படியே சேறு சகதியாக ஆகிறதுக்கு என்னன்னா அப்படியே கால் தடமெல்லாம் நிறைய தெரியுது. என்னன்னா அதுக்கு வந்து பஃபலோ தான் காரணம் சரியா. அந்த பக்கமாக இருக்க பஃபலோ வந்துட்டு அப்படியே, ஏன்னா மழை வந்ததுக்கு அப்புறமேட்டு உடனே இலையுதிர் காலம் ரொம்ப வறண்டு போனது. இலையுதிர் காலம் மழை வந்ததுக்கு அப்புறமேட்டு என்ன வசந்த காலம் வரும், அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பசுமையாகி அப்படியே வந்துட்டு ஆடு மாடுகள்லாம் மேய ஆரம்பிச்சது. ஆடு மாடுகள்லாம் மேய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த பஃபலோ வந்துட்டு அந்த ஒரு சின்னூண்டு குளம் மாதிரி ஆயிடுச்சு. அது என்ன பண்ணுதுன்னா மறுபடியும் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு போட்டு முதிக்கவும் அங்கேயும் இங்கேயும் போகவும் இன்னும் கொஞ்சோண்டு அப்படியே பெருசு பண்ணி குளம் மாதிரி தண்ணி குடிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சோண்டு அப்படியே பெருசாகி அதுலையெல்லாம் அந்த பஃபலோ நீந்த ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சோண்டு அப்படியே பெருசாகிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ தான் வந்து இந்த ஸ்டோரி அச்சோ ஸோ அப்புறமேட்டு
கொஞ்சோண்டு அப்படியே பெருசுறாங்க போயிட்டு இந்த ஃபார்மர் அதுக்கப்புறமேட்டு அந்த வில்லேஜில் வந்து ஒரு ஃபார்மர் வந்து இருந்தார். அவர் வந்து ரொம்ப ஏழ்மையான ஃபார்மரு. தன்னோட லேண்டில் வந்துட்டு மழையே இல்லாமல் இருந்தார். சரியா, மழை பெஞ்ச உடனே கொஞ்சோண்டு அப்படியே வந்து பசுமையானவன் தண்ணி இல்லாமல் தான் அவருக்கு கிணறுலாம் கிடையாது, தண்ணி இல்லாமல் தான் இருந்தார். ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஐயோ தண்ணியே இல்லையே அப்படின்னு ரொம்ப புலம்பிட்டு இருக்கும் பொழுது அவர் லேண்டுக்கு பக்கத்துலேயே இந்த ஏற்கனவே இந்த பேர்டு பறிச்சது, அதுக்கப்புறமேட்டு இந்த வைல்டு போர் படிச்சது, வைல்டு டாக்ஸ் பறிச்சது, இந்த பஃபலோ எல்லாம் போனது, அந்த பிளேஸ் எல்லாம் ஒரு சின்ன குளம் மாதிரி ஆயிடுச்சு. சின்ன குளம் மாதிரி ஆயிடுச்சு. அவர் லேண்டுக்கு பக்கத்துல உடனே ஒரு குளத்தை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ ரொம்ப ஹாப்பி. உடனே என்ன பண்ணாரு, தன்னோட ஒய்ஃபு கிட்ட போயிட்டு எல்லாமே சொல்றாரு. ஒய்ஃப்கிட்ட போய் சொன்னதுக்கு அப்புறமேட்டு நம்ம லேண்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன குளம் மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த ஊர்ல இருக்கிற ஒரு சாமியார், சரியா, மத போதகர்னு சொல்லுவேன், சாமிஜி வந்து அந்த பூஜை போட்டு கொடுப்பாங்களா அந்த மாதிரி, அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எங்களுடைய குளம் இருக்குது, அதுகிட்ட வந்து நீங்க வந்து ஒரு சின்னதா ஒரு பூஜை போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் சொல்றாங்க. எப்பவுமே வில்லேஜில் வந்துட்டு ஒரு மெசேஜை வந்து பாஸ் பண்ண அப்படியே டக்குன்னு போயிடும். இங்கே பேசுகிற மாதிரி இருக்கும், எல்லா இடத்துலையும் போயிடும். அதே மாதிரி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. ஸோ எல்லாருமே ரொம்ப ரெஸ்ஸாக வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு இருக்கிறாங்க. லாஸ்ட்டாக வந்து அந்த குளத்துல இருக்கும் பொழுது அந்த சாமியார் எல்லாமே வந்துட்டாங்க. வந்து ஏதோ சம்திங் அவர் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது வந்துட்டு பெரிய கும்பலில் வந்துட்டு ஒரே ஒரு அந்த ஊர்லேயே வந்து கொஞ்சம் பணக்காரரு, அவர் டக்கு டக்குன்னு அப்படியே முந்திக்கிட்டு வராரு. முந்திட்டு வந்துட்டு தள்ளுங்க தள்ளுங்க அப்படிங்கிறாரு. என்ன மீறி வந்து இது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவர் மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு, இது என்னோட குளம், இது என்னோட குளம், நீ எப்படி வந்துட்டு இது உன் குளம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. உடனே இந்த ஃபார்மருக்கு வந்துட்டு அப்படி பாக்குறான், ஐயோ என்னது இவன் இப்படி சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள அப்படியே ஃபைட் வர மாதிரி அப்படியே பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த பேர்டு, அப்புறமேட்டு அந்த வைல்டு போரு, அந்த வைல்டு டாக்ஸ் அதெல்லாம் அந்த பக்கமா இருக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கிட்டு போகுது. சரியா? ஸோ இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அப்போ ஹூ ஓன்ஸ் த வாட்டர்? உண்மையான இந்த தண்ணீர் வந்து யாருக்கு சொந்தம்? நீங்களே சொல்லுங்க. ஸோ பிகாஸ் இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, நேச்சுரல் தான் இது. சரியா? மழை வந்து நேச்சர் தான். பேர்டு வந்துட்டு சின்னதாக ஒரு முட்டையை வந்து குழி பறிச்சது, அதுக்கப்புறமேட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கொஞ்சோண்டு பெருசாச்சு. வைல்டு போர் வந்துட்டு கொஞ்சம் பெருசாச்சு, அப்புறமேட்டு வைல்டு டாக்ஸ் பெருசாச்சு, அப்புறம் ரெயின் வந்துச்சு, அப்படியே வசந்த காலம் எல்லாமே வந்துச்சு, அப்புறமேட்டு ஸோ ஃபார்மரு அப்படி இப்படின்ட்டு எல்லாமே வந்து இதுக்கு யாருக்குமே சொந்தம் கிடையாது. சரியா? ஸோ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த லேண்டு வெட் லேண்டாக பார்த்தோம். அது வந்து சம்மர் சீசன் அப்படிங்கிறது வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு ரெயின் வந்து வந்துச்சு, அது வந்து ரெய்னி சீசன் வச்சுக்கலாம். அப்புறமேட்டு எல்லாமே வந்து செடி எல்லாம் பூத்து குலுங்குச்சா, ஏன்னா மாதெல்லாம் வந்து மேயறதுக்கு, அது வந்து வசந்த காலம். ஓகேவா? ஆட்டம். அதுக்கப்புறமேட்டு இலையுதிர் காலம். ஸோ ஒவ்வொன்றாவே வந்துச்சு, பசுமை எல்லாமே எல்லா சீசன்ஸுமே வந்துச்சு. இப்போதான் வந்து நம்ம ஸ்டோரிக்கு போவோம். ஹூ ஓன்ஸ் த வாட்டர்? லுக் அட் த பிக்சர்ஸ், டிஸ்கஸ் இன் பேர்ஸ், ஷேர் யுவர் ஆன்சர்ஸ் வித் த கிளாஸ். ஃபர்ஸ்ட், டூரிங் விச் சீசன் டூ யூ see the peacock dance? பீகாக் டான்ஸ் வந்துட்டு எந்த சீசன் தெரியுமா? ஸோ ரெய்னி சீசன்ஸ் தான் வந்து பீகாக் வந்து இந்த டான்ஸ் ஆகும். செகண்ட் பாரு, விச் சீசன் கேன் யூ see trees without leaves? லீவ்ஸே இல்லாமல் எந்த சீசனு? ஆட்டம், இலையுதிர் காலம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாரு, எல்லாமே ஸ்வெட்டர் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் விச் சீசன் இஸ் shown in the pictures? what are the people doing? ஸோ வின்டர் சீசன், எல்லாமே ஸ்வெட்டர் போட்டுக்கும்போது வின்டர் சீசன். விச் சீசன் shown in the pictures? how do you know? லாஸ்ட் சீசன் சொன்னது சம்மர் சீசன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரெய்னி, செகண்ட் வந்து ஆட்டம், தேர்டு வந்துட்டு வின்டர், ஃபோர்த் வந்துட்டு சம்மர் சீசன்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு சீசன்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த ஹூ ஓன்ஸ் த ஸ்டோரியோட கான்செப்ட் வந்து பார்த்துட்டோம். இப்போ பாரு, ஒன்ஸ் அப்பான் எ டைம் அண்ட் த அவுட்ஸ்கட்ஸ் of a dusty little village, a tiny bird searched for the place to lay her egg. சரியா? அவுட்ஸ்கட்ஸ் அப்படின்னா அவுட்டர் ஏரியாஸ், அது ஒரு சிட்டி. சரியா? Finally, in desperation, the little bird discovered a shallow depression. சாலோ அப்படின்ட்டு ஒரு சின்னதாக வந்துட்டு ஹோல்ஸ் மாதிரி,
கிரவுண்டு சின்னதாக ஒரு ஹோல்ஸ் மாதிரி ரெடி பண்ணிச்சு. யூசிங் ஹர் கிளவுஸ் டு ரிமூவ் த ஸ்டோன்ஸ் அண்ட் லூசன் அப் த பேக்டு எர்த் சி broadened the hole and there underneath a hot sun she laid her egg. The eggs catched the good mother protected the fed her babies until they were big enough to fly away. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறமேட்டு ஸோ அது கேட்சிங் பண்ணதுக்கு எல்லாமே ஃப்ளைங் வெளியில் போயிடுச்சு. நம்ம பார்த்தோம்ல Tell the little bird, but a much more interesting one at the hole, she used it as a temporary nest. ஸோ அந்த இடத்துல டெம்பரரியாக ஒரு நெஸ்ட் ஃபாலோ பண்ணி அது வந்துட்டு கேட்சிங் பண்ணி இவர் கிளம்பிடுச்சு. எ ஹோல் யூ மேக் ஆஸ்க் why would be interesting about a hole in the ground? Well, this whole ground to be quite important as you will discover. So for some time the hole remained dusty and unturned until the one day a passing wild boar settled. அதுக்கப்புறமேட்டு யார் வந்துட்டு வைல்டு போர் வந்து செட்டில் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து வைல்டு போர் பாரு செட்டில் ஆயிருக்கு பாரு. டிப்ரெஷன் பிகாஸ் என்னது எ பிட் வாஸ் நாட் கம்ஃபர்டபுள். பேர்டோட சைஸும் இதோட சைஸும் பெருசு, அதனால நாட் கம்ஃபர்டபுள். ஸோ அதனால வந்து என்ன பண்ணுச்சு ஹாஸ்பிட்டபிள் ப்ராப்பர்ஷன்ஸ் பேக்கிங் இன் டு த ஹாலோ. என்ன பண்ணுச்சு ஹாலோ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் லென்த் பண்ணுச்சு. சரியா ஃபியூ டைம்ஸ் வித் த ஸ்னோஸ் அதோட மூக்கால வந்துட்டு அப்படியே பறிச்சது. எ வெரி லாங் ஸ்னோஸ் இட் வாஸ் டூ. உங்களுக்கே தெரியும் ரொம்ப லாங் நோஸ் வந்து இருக்கும். சரியா எ போட் டர்ன்டு அட் ஸ்கிராப்பிள்டு இன் ஹிஸ் ஸ்லீப் லூசனிங் த எர்த் அரவுண்ட் ஹிஸ் காஸ் ஹி டக் அவுட் until the fading sun and the rumble in his stomach told him it was the time to get up. With the mighty stretch and a final kick, the hungry boar departed his day bed without a backward glance. So last வந்துட்டு வைல்டு போர் வந்து அங்கேயே சீட்டை வந்து போட்டுருச்சு. And is that it, you will inquire, to which I will reply, no, it is not, dear one, not by a long shot. Our story has just begun. ஸ்டோரி முடிஞ்சுதான் நினைக்கலாம். இதுக்கப்புறமேட்டு தான் ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் என்ன அப்படின்னீங்கன்னா போர்டு வந்துட்டு ஹோல்ஸ் பண்ணி லெக்கு வந்துட்டு அதாவது எக்கு வந்துட்டு லே பண்ணி கேட்சிங் பண்ணி கிளம்பிடுச்சு. அதுக்கு மட்டும் வைல்டு போர் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சோண்டு பெருசாக பண்ணி ஹோல்ஸை பண்ணி படுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு சன்ரைஸ் வந்து அதுவும் கிளம்பிடுச்சு. ஓகேவா பாரு அவுட் ஸ்கெட்ச் அப்படின்னா த டவுன் த சிட்டின்னு சொல்லுவான். பர்ச்சுனா வெரி ட்ரை. டிஸ்பரேஷன்னா லூசிங் ஹோப். அன்டெனன்டட்னா நாட் ஆக்குபைடு. ஸ்கிராபிள்டுனா மூட் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட் அரவுண்டு. காசி அப்படின்னா கம்ஃபர்டபுள். ரம்பிள்னா லோ சவுண்ட் லைக் தண்டர். ஓகே ஸோ நெக்ஸ்ட் பாருங்க செக்ஷன் 2ல பாரு. ஸோ எ பேக் ஆஃப் வைல்டு டாக்ஸ் கேஷலிங் த சென்ட் ஆஃப் போர் இன் த விண்ட் கேம் டு த spot where he had lain. They sniffed the circle that was rich with the smell of the animals. ஸோ அப்புறமேட்டு என்னது இந்த ஸ்மெல் பண்ணுது ஏதோ வந்தது மேலே அப்படின்ட்டு வந்து ஸ்மெல் பண்ணுது. The whined and snarled and dug at the smell as if digging. The elusive bore himself out of the ground. Finally realizing that there was no dinner to be found there, they departed their noses and tails high in the air, and in doing so they left the hole a little bigger and wider than they had found it. ஸோ அதுக்கப்புறமேட்டு எதுவுமே கிடைக்கல அப்படின்ட்டு அந்த வைல்டு டாக்ஸும் வந்துட்டு கிளம்பிடுச்சு. ஓகேவா வைல்டு டாக்ஸ் அப்புறமேட்டு கிளம்பிடுச்சு. அண்ட் தென் வாட் ஹேப்பன் யூ வில் ஆஸ்க் டு அதர் அனிமல்ஸ் கம் அலாங் டு. அப்புறமேட்டு அதர் அனிமல்ஸ் எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சாங்க. தே டூ இன்டீட் மை சைல்ட், ஐ டோல்ட் யூ த ஹோல் ஹேட் ஏ ஸ்டோரி டு டெல். இதுலேருந்து உங்கள் ஸ்டோரி என்ன தெரியுதுன்னா நாட் லாங் ஆஃப்டர் த ரெயின்ஸ் கேம். அப்புறமேட்டு ரொம்ப லாங்காக இருந்தனால ரொம்ப நாளாக வந்து ரெயின் வரல, அதனால ரெயின் வந்துச்சு. இட் பியூர்டு போர்டு அண்டு போர்டு. போர்டுன்னா அந்த மலைத்துளி. சரியா அந்த மலைத்துளி தான் வந்துட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ போர்டு and only those of us who have seen the monsoons will know
What that means? It rained without stopping for 3 days. எத்தனை நாளா வந்து மழை பெஞ்சது? 3 days-ஆ வந்துட்டு மழை பெஞ்சுனே இருந்துச்சு. 3 nights, 3 days, day and night. The dry earth soaked up the moisture as a hungry puppy laps up to milk. என்னது? So hungry puppy the laps up milk. அதாவது சின்னது கொஞ்சம் பெருசா ஆயிடுச்சு வந்து மில்க் வந்து சாப்பிடுதான். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு எல்லாம் பெரிய இதாக வந்து ஆயிடுச்சு கொஞ்ச நாள் அப்படியே. The whole earth smelled wet and fresh and even. ஸோ அதுக்கப்புறமேட்டு பாரு, நார்மலி சீரியஸ் லுக்கிங் பீப்புள் இன் த வில்லேஜ் வெண்ட் அரவுண்ட் வித் ஸ்மைல்ஸ் அண்ட் தர் ஃபேஸஸ். The hole in the ground collected the water that fell, and around its edges the grass grew a brighter green. Soon buffaloes discovered the grassy spot and as buffaloes. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுச்சுன்னா, இந்த பஃபலோஸ் எல்லாமே வந்துட்டு அந்த எப்பவுமே ரெயின் வந்துச்சு அப்புறமேட்டு கிராஸ் வரும், அப்படியே புல்வெளிகள் எல்லாமே வரும்ல. ஸோ அப்புறமேட்டு எல்லாம் மேயறதுக்கு வந்துச்சு பஃபலோஸ். வாண்ட் டு டூ த வலவ்ட் இன் த பட்லி வாட்டர் டேர்னிங் த ஹோல் இன் டு த மடி பிட். ஸோ அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த சேரு சகதியமாக அங்கேயும் இங்கேயும் நடந்து போகும்போது அப்படியே அந்த நடைபாதை எல்லாமே அப்படியே அந்த குளத்தை அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்படியே பெருசாக்கி தண்ணியை அங்கேயே அதுலேயே வந்து அதெல்லாம் குடிச்சுது. அப்படியே ஒரு சின்னதாக ஒரு குளம் மாதிரி ஆயிடுச்சு. I was not there to see, but I am told that many afternoons did you buffaloes gather and thirst with a multitude of hours, trampling the soil. The pit that was once a tiny depression widened and grew and became a little watering hole, and they all lived happily ever after. You will say in glee, but that rarely happens in real tales. My dear, there is more to go, so you will have to wait a while. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஸ்டோரி நல்லா கவனிங்க. இனிமே தான் வந்து ஸ்டோரி வந்துட்டு என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்படின்னு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமேட்டு செக்ஷன் 3. செக்ஷன் 2ல் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, வைல்டு டாக்ஸ் வந்துச்சு, அதை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிச்சு. அப்புறமேட்டு ரெயின் வந்துச்சு. ரெயின் வந்ததுக்கு அப்புறமேட்டு இலையுதிர் காலம் போடுறது ஸ்ப்ரிங் சீசன் வந்துச்சு. அப்புறமேட்டு புல்வெளிகள் எல்லாமே வந்து வளர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு அப்படியே வந்து ஆடு மாடு எல்லாமே வந்து அதை மேய்ஞ்சது தாகத்துக்கு வந்துட்டு அந்த குளத்துலேயே வந்து தண்ணி குடிக்க ஆரம்பிச்சது. ஒரு பெரிய குளம் மாதிரி ஆயிடுச்சு அங்கே இங்கேயும் நடந்து சேரு சகதியமா. பிகாஸ் ரெயின் வந்துட்டு கண்டினியூஸ்லி 3 days and night வந்து பெஞ்சனால. ஓகேவா? ஸோ அப்போ செக்ஷன் 3 பாரு. A poor farmer tilled the land near the one small depression. His life was hard and the rains were often cruel. ஸோ என்னோட லைஃப்ல வந்துட்டு அதாவது ரெயினே பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது, ரொம்ப ஹார்டான ஒரு வாழ்க்கை தான் வந்து அவன் வாழ்ந்துட்டு இருந்தான். சரியா? ஸோ நெக்ஸ்ட் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இன் சம்மர் மந்த்ஸ் he had to travel far to get water for his trusty crops and even then his harvest was meager. ஸோ அவன் வந்து விவசாயம் பார்க்கறதுக்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு கிணறோ ரொம்ப தூரம் அதை எடுத்துட்டு வந்து தான் வந்து விவசாயமே பார்ப்பானா. ஒன் டே நாட் லாங் ஆஃப்டர் த லாஸ்ட் ஆஃப் த சீசன்ஸ் rains he straightened up from his back breaking work and looked over the land that was soon becoming brown again. ரொம்ப நாளுக்கு ஆச்சு அப்புறமேட்டு ரெயின் வந்ததுக்கு அப்புறமேட்டு சரி நம்ம லேண்ட் வந்து இதை பண்ணலாம் அப்படின்ட்டு வரான். And the horizon just beyond his beautiful plot, his eyes came to rest on a path of green. Going closer to investigate, the farmer fell at the ground with a gratitude at the sight of the abandoned bowl. அப்பதான் வந்து பக்கத்துல பார்க்கறான், அவன் லேண்டுக்கு பக்கத்துல ஒரு பவுல் வந்துட்டு இருக்கிறத பார்க்கறான் ஒரு பெருசா. Here was water to be had and so close to his holding. Forgetting all tiredness, he raced home and brought out his pickaxe and spade, and soon the buffalo's picnic spot was a perfectly designed little pond. ஸோ அப்போதான் தெரியுது, ஸோ எல்லாமே வந்துட்டு எல்லாம் மேய்ஞ்சிருக்குது, எல்லாமே பெருசானது. ஸோ போலாங்கிறது பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி. In the story going to end with a moral. You ask me suspiciously, no little one, but there is no something to learn from everything we see and hear.
ஸோ ஹஸ் while I come to end of the tale. ஸோ the story வந்துட்டு finishing time ஆயிடுச்சு. அப்புறமேட்டு the farmer so happy the farmer that he told his wife who summoned the village priest அப்படின்ற சாமியார், சரியா, plus their fortune. இந்த நல்ல வாய்ப்பை வந்து நமக்கு வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து பிளஸ் பண்ணுறதுக்காக யாரையும் கூப்பிடலாம் அந்த ஃபாதரை. ஸோ ஐ do not need to tell you how soon news travel in the little village. உங்களுக்கே தெரியும் வில்லேஜில் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து ட்ராவல் ஆகும் அப்படின்ட்டு. So was quite a crowd that gathered by the side of the pond to see the priest furrow his brow and chant serious something that nobody ever understands. Just then the richest farmer எல்லாமே வந்ததுக்கு அப்புறமேட்டு திடீர்னு அந்த richest farmer வந்து என்ன சொல்றான், in the village pushed his way to the front of the grove. முன்னாடி வந்துட்டு சொல்றான், he was always upset when things took place that he was not invited to. Looking at the farmer and the placid bond, so slow smile of contentment creased his face. அவனோட ஃபேஸ் வந்து மாறுது, வா இவ்வளோ பெரிய குளமா அப்படின்னு சொல்லிட்டு. Why, yes, smoothly oiled the rich one, your bath surely ends just there. This land is all mine. இது வந்து என்னோட லேண்டு, இந்த குளமே என்னோடதே அப்படின்னு சொல்றான். And saying this he crossed his arms and planted his feet four square on the ground. As the rich farmer and the poor one looked at each other, the buffaloes, the dogs, the poor, and yes, even the little bird stopped by the sea. They all stood around the little joel and flew. இது எல்லாமே வந்து எதெல்லாம் பார்த்துட்டு இருக்குதுன்னு பாரு. பஃபலோ பார்த்துக்கிட்டு இருக்கு, அந்த வைல்ட் டாக்ஸ் பார்த்துட்டு இருக்குது, போரு, இது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்குது, பேர்ட்ஸு எல்லாமே பார்த்துட்டு இருக்குது. பார்த்துட்டு அதுக்குள்ளேயே அது மனசில் சிரிக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இன்டைரக்டா. Even the little bird stopped by to see thee. They all stood around the little joel by the blue and the every mind. Small and big came a similar thought. Surely I had something to do with this. And so I end with a question to you, my beloved friend. ஸோ கடைசியாக நான் உங்களுக்கு வந்து நான் கேட்குறேன், என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஹூ ஓன்ஸ் த வாட்டர்? ஸ்டூடெண்ட், நான் உங்ககிட்ட கேட்குறேன், இதில் உண்மையான இந்த தண்ணி வந்து இந்த குளம் வந்து யாருக்கு சொந்தம்? ஹூ ஓன்ஸ் த வாட்டர்? ஸோ நாட் எ மாரல், ஜஸ்ட் எ தாட், எ ஜெம் ஆஃப் அன் ஐடியா டு டிக் அண்ட் மேக் எ பிக்கர். ஸோ அப்போ என்னது, சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிறது ஒரு சின்ன வந்து ஒரு இது பண்ணுறாங்க, சரியா? ஸோ அப்போ குளம் வந்துட்டு வெரி யூஸ்ஃபுல் கண்டென்ட். வாட்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஸோ அங்கங்கே குளம் வச்சு எல்லாமே வந்துட்டு ஃபார்மருக்கு எல்லாமே ஹெல்ப் டு அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் தான். ஸோ இதில் வந்துட்டு ஹூ ஓன்ஸ் த வாட்டர் அப்படின்னா இதில் வந்து யாருமே சொந்தக்காரங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது, சரியா? ஓகே, ஸோ இதுதான் வந்து அவனோட ஃபர்ஸ்ட் லெசன், ஹூ ஓன்ஸ் த வாட்டர். ஓகேவா? ஸோ உனக்கு வந்துட்டு ஒன் வேர்ட் ஆன்சர் மட்டும், இது ஃபுல்லுமே வந்துட்டு நல்லா படிச்சு பாரு. நான் உனக்கு இது வந்து இமேஜாகவும் நான் வந்து உனக்கு கொடுக்குறேன், இந்த ஃபோல்டர் PDF, சரியா? நல்லா வந்துட்டு படித்து பார்த்துக்கோ. ஹோம்ஒர்க் வந்துட்டு க்ளோசரி, ஃபஸ்ட்டு க்ளோசரி மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது மட்டும் நீங்கள் 2 டைம் எழுதலாம், 2 டைம்ஸ் வந்துட்டு எழுது. ஓகேவா? தேங்க்ஸ் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்.